50 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. பேக் பெயின் வந்து காலையில எந்திரிக்கும் போது ரொம்ப அதிகமா இருக்கு. கொஞ்சம் வேலை செஞ்சாலே வலி அதிகமா இருக்கு. இதுக்கு சில எக்ஸர்சைஸ் செய்து பார்த்தோம். சரியா ஃபாலோ பண்ண முடியல. ரொம்ப வளைஞ்சு நிமிர்ந்தெல்லாம் எக்ஸர்சைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து சிம்பிளான பிசியோ பால் மூலியமா சேஃப்டியா பண்ணக்கூடிய எக்ஸர்சைஸ் அப்படின்னு சொல்றேன். நான் ஜோசிதாஸ், பிசியோதெரபிஸ்ட், திருவண்ணாமலை. 50 வயசுக்கு மேல இருக்கிற லேடிஸ்க்கும் சரி, 60 வயசுக்கு மேல இருக்க ஜென்ஸுக்கும் சரி, நிறைய பேருக்கு வந்து காமனா வந்து பேக் பெயின் வந்து இருக்கு. இதுக்கு காரணம் வந்து இடுப்பு எலும்பு தேய்மானத்தினால இருக்கலாம், இடுப்புல டிஸ்க் ப்ராப்ளத்தினால இருக்கலாம், சயாட்டிக்கா நரம்பு அழுத்தத்தினால இருக்கலாம், இல்லைன்னா தசைப்பிடிப்புனால கூட இருக்கலாம். இதுக்கு வந்து நிறைய பேரால வயசானவங்களால வந்து குனிஞ்சு நிமிர்ந்து நார்மலா செய்யற எக்ஸசைஸ்லாம் வந்து செய்ய முடியல. பேசிக்கா சொன்னா கூட அவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எலும்பு தேய்மானம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமா செய்ய முடியதில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து சிம்பிளா கையில ஒரு சிம்பிளான எக்யூப்மெண்ட் மாதிரி ஏதாவது இருந்தா கொஞ்சம் நாங்க செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு ஸ்விஸ் பால்னு சொல்றோம், இல்லைன்னா பிசியோதெரபி பால். இந்த பால் வந்து எல்லா சர்ஜிக்கல்ஸ்லயும் கிடைக்கும். இந்த பாலை வந்து சேஃப்டியா ஒரு சிம்பிளான மூவ்மெண்ட் மட்டும் அந்த பாலை மூவ் பண்ணாலே போதும். அதனாலேயே வந்து பேக் பெயின் எப்படி குறையும் அப்படிங்கிறத பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த ஜிம் பாலை மூவ் பண்ணி வயசானவங்களும் வந்து சேஃப்டியா எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிசியோ பால் இப்படி வச்சுக்கோங்க. நல்லா கம்ஃபர்டபுளா வந்து தரையில வந்து ஒரு மேட்டோ பெட்ஷீட்டோ விரிச்சிட்டு பால் மேல நல்லா சப்போர்ட்டா படுங்க. படுத்துட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் டு 90 செகண்ட்ஸ் வரைக்கும் இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்றப்போ இந்த பேக்ல இருக்க ஸ்பைன் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பெயின் வந்து கொஞ்சம் நல்லா குறையிறது ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா மேலே எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு பாலை வந்து ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. கிராஜுவலா மூவ் பண்ணிட்டு நல்லா கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணி அந்த ஸ்ட்ரெச் வந்து நல்லா முதுகுல கிடைக்கணும். கிடைக்கிறப்போ இந்த இடத்துல வந்து டிஸ்க் கம்ப்ரெஷன் இருந்தாலும், பிஞ்சுட்டு நரம்பு அழுத்தி இருந்தாலும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிறப்போ நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்பைனல்ல வந்து நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். இது வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் டு 90 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மெதுவா பாலை ஸ்லோவா கிராஜுவலா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த பொசிஷனுக்கு ரிலாக்ஸா படுங்க. இதுவும் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றப்போ நல்லாவே இந்த ஸ்பைனல் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா கம்ஃபர்டபுளா எந்திரிங்க. மெதுவா புஷ் பண்ணி எந்திரிச்சிட்டு பாலை மெதுவா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு நல்ல சப்போர்ட் கையில வந்து பாலை பிடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கிற மாதிரி இருங்க. இந்த பொசிஷன் மெயின்டைன் பண்றப்போ நல்ல லோயர் பேக் வந்து திரும்பவும் நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு பாலை ஸ்லோவா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு நல்லா தரையில கை சப்போர்ட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த காலை வந்து நல்லா பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. மெதுவா இந்த அளவு பண்ணா போதும். ஒரு 3 செகண்ட்ஸ் 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் இந்த கால் 1 2 3 ரிலாக்ஸ். இதை போல ஒவ்வொரு காலம் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி செய்யுங்க. டிஸ்க் பல்ஜ் கண்டிஷனுக்கு வந்து இந்த ஸ்பைனல் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ப்ரொட்ரூடட் டிஸ்க் வந்து கொஞ்சம் இன்வெர்ஸா மூவ் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ஒரு காலுக்கும் வந்து 5 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஈஸியா பால் மூவ் பண்ணி பேக் பெயின் ரிலேட்டட் டிஸ்க் ப்ராப்ளத்தை வந்து எப்படி குறைக்கிறது அப்படின்னா, ஸ்ட்ரைட்டா இதே போல வந்து ஒரு மேட் வச்சு பிசியோ பால் வச்சு இந்த பொசிஷன்ல கம்ஃபர்டபுளா பண்ணுங்க. இந்த பொசிஷன் பண்றது வந்து பேக்ல இருக்க ஸ்பைன் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகுறது மட்டும் இல்லாம சயாட்டிக் நரம்பு பாதிக்கப்பட்டாலும் இந்த பொசிஷன்ல படுத்தாலே வந்து நர்வ் கம்ப்ரெஷன் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அந்த நர்வோட டென்ஷன் குறையும். இது வந்து மினிமம் ஒரு 1 மினிட் ஹோல்ட் பண்ணிட்டு பாலை வந்து மெதுவா காலால மூவ் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல இதை போல மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலா பின்னாடி வந்து நல்லா இழுங்க. இழுக்கிறப்போ நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் பேக்ல. அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்க. இந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்றப்போ பேக்ல இருக்க ஸ்பைன் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஸ்பைனல் டென்ஷன் குறையும். அந்த மசில்ஸ் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதனால பேக் பெயின் குறையிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா பின்னாடி இழுத்துட்டு கால் ரெண்டையும் நல்ல பொசிஷன் திரும்ப பண்ணுங்க. பண்ணிட்டு இன்னொரு மூவ்மெண்ட் எப்படின்னா, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஸ்லோவா வந்து மூவ் பண்ணுங்க. இந்த மூவ்மெண்ட்டும் வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும். இது வந்து ரொம்ப அதிகமா எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது.
ஸ்பைனல் ஸ்டீனோசிஸ் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. மற்றபடி டிஸ்க் ரிலேட்டடா டிஸ்க் பல்ஜோ ப்ரொலாப்ஸோ இருக்குது, வலி ஓரளவு தாங்குற அளவு இருக்குன்னா இந்த மூமெண்ட்டும் வந்து மெதுவாக செய்யுங்க. வலி அதிகமாக இருக்குதுன்னா ரொம்ப அதிகமாக செய்ய வேண்டாம். ரிப்பீட்டேஷன் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து ஒரு 30 ரிப்பீட்டேஷன் வந்தாலே போதும். இல்லை உங்களால முடியலன்னா ஒரு 15 ரிப்பீட்டேஷன் பண்ணால் கூட போதும். அதுக்கடுத்தது வந்து பாலை ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இடுப்பை மட்டும் மேலே தூக்குங்க. முடிஞ்ச அளவு, ரொம்ப அதிகமாக இல்லாட்டா முடிஞ்ச அளவு தூக்கிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் 1 2 3 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப மேலே தூக்குங்க. 1 2 3 ரிலாக்ஸ். இது வந்து ஒரு 10 ரிப்பீட்டேஷன் பண்ணுறப்போ அந்த ஸ்பைனல் மசில்ஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும், இடுப்போட பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும், வலியும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு 15 ரிப்பீட்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க, 3 செகண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுங்க. முடியலைன்னா ஒரு 5 ரிப்பீட்டேஷன் பண்ணால் கூட போதும். அதுக்கு அடுத்தது வந்து சயாட்டிக் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தா, டிஸ்க் பல்ஜினால சயாட்டிக் நரம்பு பாதிக்கப்பட்டிருந்தா அந்த நரம்பு வந்து ஃபிளாஸ் பண்ணுற எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா அதோட டென்ஷன், நரம்போட டென்ஷனை குறைக்கிறது. இதே பொசிஷனில் பாலை வந்து சேஃப்டியாக வச்சுட்டு கால் சப்போர்ட் இந்த அளவுக்கு இருந்துட்டு அந்த காலை வந்து ஒரு காலை நல்லா மேலே தூக்கிட்டு பாதத்தை வந்து நல்லா பின்னாடி கொண்டு வந்து மேலே மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப வைக்கணும். அதே போல் அந்த காலுக்கும் வந்து கால் மூவ்மெண்ட், ஆங்கிள் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப கீழே வைக்கணும். எந்த காலில் வலி இருக்கோ அந்த காலை வந்து அதிகமாக தூக்க முடியாட்டாலும் உங்களால் எந்த அளவு தூக்க முடியுதோ அந்த அளவு தூக்கிட்டே வந்து பாத மூவ்மெண்ட் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறப்போ அந்த நரம்போட டென்ஷன் குறையும், வலியும் குறையும், கால் பாதத்தில் இருக்க மதமதப்பு, மரத்து போன தன்மை எல்லாம் வந்து படிப்படியாக குறையும். 2 காலுக்குமே வந்து நீங்கள் செய்யுங்க. இதுவும் வந்து ஒரு 10லேருந்து 15 ரிப்பீட்டேஷன் பண்ணாலே போதும். எக்ஸசைஸ்லாம் வந்து பாலை மூவ் பண்ணி சிம்பிளாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான், ஈஸியானது தான். இது வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணுங்க. வலி குறைய குறைய கிராஜுவலாக அந்த எக்ஸசைஸை வந்து பண்ணிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக வந்து வலி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறையும். ரொம்ப குண்டா இருக்கீங்க, இல்லை எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்குது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியல, வலி வந்து எது பண்ணாலுமே அதிகமாக இருக்குது, மருந்து மாத்திரை சாப்பிட்டும் குறையவே இல்லை, அடிக்கடி ரொம்ப நாளாக மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான். என்னோட நம்பருக்கும் கால் பண்ணுங்க. எங்களோட சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சில அட்வான்ஸ்டு ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா பயிற்சிகளே வந்து செய்ய முடியாதவங்களுக்கு, ரொம்ப வயசானவங்களுக்கு, எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, டிஸ்க் பல்ஜ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, சயாட்டிகா நரம்பு அதிகமாக அழுத்தப்பட்டவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி சில ஸ்பெசிஃபைடு ஃபிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மூலியமா பயிற்சிகள் இல்லாமல் முதல்ல வழியை வந்து நல்லா குறைச்சி அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி எந்த எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு செலக்ட் பண்ணி சொல்லி கொடுக்குறோம். நீங்களும் எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து முழு நிவாரணம் கொடுக்கறதுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். தேங்க்யூ.